நீங்க வேணும்னா உங்களோட ஃபேவரட்டான ட்ரேடிங் இன்ஃப்ளூயன்சர் கிட்டயோ இல்ல மென்டார் கிட்டயோ போய் கேட்டு பாருங்க. அவங்க இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண ரெடியா அப்படின்னு. இந்த டேட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா வர 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 நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான இன்சைட்ஸ் வந்து வரும். ஒரு 10 to 15 டேஸ் ரிவெஞ்சில் மட்டுமே 4 to 5 lakhs லாஸ்லாம் ஈஸியாக போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 50% தான் ரீஃபண்டுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் டேட்டா எடுக்க தான் ரொம்ப பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் 100% ரீஃபண்டே நான் வந்து சொல்கிறேன். இந்த ஆஃபர்னால எனக்கு பெரிய லாஸ் தான். பட் என்னோடய டேட்டாவை பார்த்து நம்பி வர ஃபஸ்ட் ஃபியூ பீப்புளுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறேன். ஹேட்டர்ஸ்லாம் இதுக்கு நெகட்டிவாக என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மண்டை குழம்பி போயிருப்பாங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்த வீடியோ கடைசியாக இன்றைக்கி தாங்க போட டைம் கிடச்சிருக்கு. உங்கள் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போது நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிலேயே ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசி ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதையும் தாண்டி ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் ஹேட்டர்ஸ் எல்லாரும் வீடியோவை கடைசி வரை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவிலே நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் 1000 வருஷத்துக்கு யாரும் இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு டியூரேஷன் ரொம்ப கம்மி பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா அவசரப்பட்டு ஓட்டி பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக இதோட பொட்டன்ஷியல் வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு மெயினாக இந்த நேரோ சிபிஆர் பற்றின ரிசர்ச்சும் நம்ம என்ட்ரிஸ் பற்றின ரிசர்ச்சும் தான் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி அடுத்தடுத்துன்னு நிறைய விஷயங்கள் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 7 எக்ஸல் ஷீட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டல. இதுவே மோர் தென் எனஃப் அப்படின்னு. நேரோ சிபிஆர் டேஸ்க்குன்னு கண்டிப்பாக ஒரு பிஹேவியர் வந்து இருக்குங்க. ஸோ அவனெல்லாம் பார்த்து நல்லாவே புரிஞ்சிருச்சு. இவெல்லாம் பயங்கரமாக சம்பவம் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு. ஸோ இந்த டேஸை ஒரு காலத்தில் நோ ட்ரேடிங் டேவாக தான் வச்சிருந்தேன். ரூல் படி நோ ட்ரேடிங் டே தான். பட் ஸ்டில் எல்லாருக்குமே டெம்ட் ஆக தான் செய்யுது இந்த நாளில் வந்து ட்ரேட் பண்ண. ஏன்னா சில நாள்லாம் பயங்கரமாக மூவ்ஸ் வந்து கொடுக்குறான். ஸோ சில நாள்லாம் ஈக்குவலாக சைலண்டாகவும் இருக்கிறான். ஸோ ஆனால் என்னென்னைக்கெல்லாம் மூவ் கொடுக்குறான் அப்படின்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த டேஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தாங்க இது. முதல்ல டேட்டு, அப்புறம் டே, சிபிஆர் வித் அந்த நேரோ சிபிஆர்னா எவ்வளோ. நான் வந்து 20க்கு கீழே வந்து டேட்டா எடுத்திருக்கேன். முன்னாடி 25 வச்சிருந்தேன். ஆனாலும் 20க்கு கீழே போதும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். 20 to 25 கூட ஓகே தான், ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் 20க்கு கீழேலாம் ரொம்ப நேரங்க. அதனால இந்த சிபிஆர் வித் இது வந்து 20க்கு கீழே தான் எல்லாம் இருக்கும். ஸோ ஓப்பன் லொகேஷன் ஃப்ரம் சிபிஆர், சிபிஆருக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா இன்சைட் இருக்கா, ஓப்பனிங் வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சிபிஆர், அதாவது அந்த சிபிஆருக்கு ஒரு மிட்லைன் இருக்கும். 3 பாயிண்ட்ல அந்த மிட்லைன்ல இருந்து ஓப்பனிங் வந்து எவ்வளோ தூரம் மேலே கீழே அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. வீடியோவில் மேபி ப்ராப்பராக தெரியாமல் இருக்கலாம். பட் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனாலும் நான் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருந்தாங்க. நாங்களும் இந்த மாதிரி எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு டேட்டா எடுக்கணும், ஸோ நீங்கள் காட்டுங்க, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குன்னு ஒரு சில பேஷனேட்டான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்ததுனால தான் நான் வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த காலம்ஸ்லாம் தெரியலனாலும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து கேளுங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நான் சொல்கிறத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெத்தடையும் உங்கள் ஸ்டைலில் வந்து எடுக்கலாம். ஸோ ஓப்பன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சிபிஆர் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு டேட்டா. அப்புறம் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், அந்த நாளோட OHLC. இது வந்து நீங்கள் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேமில் போய் அந்த நாள் மேலே அப்படியே கர்சரை வச்சனாலே சைடில் OHLC வந்து வரிசையாக வந்துடும். அப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அப்புறம் PDH, PDL, PDR. PDHனா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் டே ஹை அப்புறம் ப்ரீவியஸ் டே லோ. இதை ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச், அதுதாங்க PDR. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பொசிஷன். க்ளோஸ் வந்து எங்கே ஆச்சு, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயா இல்லை ப்ரீவியஸ் டே லோக்கு கீழேயா இல்லை இன்சைட் ரேஞ்சா அப்படின்னு. இன்சைட் ரேஞ்ச்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோக்கும் நடுவில் க்ளோஸ் ஆகிறது தான் இன்சைட் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் ADR வேல்யூனா ஓப்பனிங் ப்ரைஸ்ல இருந்து அந்த ADR பேண்ட், அதாவது நம்ம டைனமிக் ஜோன்ஸ் வந்து எவ்வளோ தள்ளி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் இதை வச்சு ஃபியூச்சரில் சில பல வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை வச்சும் ஒரு நாளோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுவும் யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்ராக்டட் ADR. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த அப்சைட் பிபிக்கு முதல்ல போய் டச் பண்ண ட்ரை பண்ணுதா இல்லை டவுன் சைட் பிபிக்கு போய் டச் பண்ண ட்ரை பண்ணுதா, எது ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம கிளாட் AI வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வந்து சொல்லிச்சு லாஸ்ட் வீக். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளாட் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அதுவாக கண்டுபிடிச்சி சொல்லலை. நான் இந்த டேட்டாவை எடுத்திருந்தேன், எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சதுனால அதனால சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் டே ரேஞ்ச், அந்த பர்டிகுலர் டேவோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது, ஹை டு லோ வந்து டே ரேஞ்ச்.
ஸோ இதில் சிபிஆரில் ரிவர்சல் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆயிருக்கா, இல்லை அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்திருக்குன்னு ஒரு காலம். அப்புறம் ஏடிஆரில், அதாவது டைனமிக் ஜோன்ஸில் என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு காலம். இதுக்குள்ள நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டா, பிரேக் அவுட் ஃபேக் அவுட்டா, ரிவர்சலா, ரொட்டேஷனா, கன்ஃபியூஷனா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்கேன். ஒரு 8 to 10 டேர்ம்ஸ் பக்கம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றுலாம் போடலை. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதுக்கான டேர்ம்ஸ்லாம் டிசைட் பண்ணி தான் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி எத்தனை ஷீட் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த ரியாக்ஷனுக்கு இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ அதனால் அது என்ன டேர்ம்னு டிசைட் பண்ணி ப்ராப்பராக அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். அதே இது நீ எத்தனை ரிசர்ச் பண்ணாலும் அந்த டேர்ம்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணாலும் இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது வாலடைல் ஆர் கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி காலம். ஏன்னா நேரோ சிபிஆர் டேஸே நிறைய கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் வந்து வரும். ரொம்ப குழப்புவான். நிறைய ஹண்டிங் போடுற மாதிரிலாம் சம்டைம்ஸ் பண்ணுவான். இஷ்டத்துக்கு பிரேக் அவுட் ஃபேக் அவுட்லாம் ஆவான். இந்த மாதிரிலாம் நிறைய பிஹேவியர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு தனியாக ஒரு காலம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நோட்ஸ்னு அந்த நாளில் ஓவராலாக என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நம்ம என்ட்ரி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நேரோ சிபிஆர் டேட்டா எடுத்ததுலேயே நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைண்டிங்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதனால் ரொம்ப ஆர்வமாயிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் சிபிஆரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் ஒயிட் சிபிஆருக்கு ரொம்ப நிறையலாம் எனக்கு தேவையில்லை. நேரோ சிபிஆர் டேட்டா எடுத்த அளவுக்கு எனக்கு ஒயிட் சிபிஆருக்கு தேவைப்படல. ஸோ இங்கே மெயினாக எந்த சிபிஆர் லைன்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, அப்புறம் அந்த ஏடிஆர் வந்து என்ன இருக்குது, டைனமிக் ஜோன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து போதும். அது கூட சிபிஆர் வித் அப்புறம் அந்த டேவோட ரேஞ்ச் இது வந்து போதுங்க. ஸோ சிபிஆர் வித் வந்து 70க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ஒயிட் சிபிஆர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 80 ஒயிட் சிபிஆர் வந்து வந்திருக்கு 2025 இப்போ வரைக்கும். ஸோ அது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆகிற என்ட்ரிஸ்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். செகண்ட் ஆர் தேர்ட் லைனில் வர என்ட்ரிஸ் மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். ஸோ அதனால் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு என்னால் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதில் இந்த ரோட் அப்படின்னு போட்டிருக்கல, இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது ரொட்டேஷன்னா அது பக்கத்துலேயே போய் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி அப்படியே சுற்றிட்டே இருக்கும் நிறைய டைம். ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஜோன்ஸ். ஸோ ரொட்டேஷன் நானேலாம் சும்மா பேர் வைக்கல. ஸோ இதுக்கெலாம் ஒரு ப்ராப்பர் டேர்மே இதுதான். ஸோ நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸ்பைரி டேஸ்லலாம் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்துலேயே ஒரு 40-50 பாயிண்ட்டுக்குள்ளேயே ரொம்ப டைட்டாக தேய்ச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுதான் ரொட்டேஷன். அது இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் டேஸ்லலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஒயிட் சிபிஆர் டேஸ்லலாம் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ அதுவும் இந்த கிரே கலரில் வந்து வேர்ஜின்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் நிறைய ரொட்டேஷனும் வேர்ஜினும் மட்டும்தாங்க இருக்கும். சிபிஆர் மட்டும் இல்லை, ஏடிஆர்லையும் பாருங்க ஏகப்பட்ட வேர்ஜின். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஒயிட் சிபிஆர் டேஸில் நீ வந்து பிபி பிரேக் அவுட் எடுக்காத அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, சிபிஆர்ல பிரேக் அவுட் ஆனதே மொத்தமே 4-5 தான். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ்ல இதை பற்றி சொன்னேன். ஆனால் இப்போ காட்டுறேன் பாருங்க, மொத்தமே இந்த மஞ்சள் கலர் வந்து 4-5 தான் இருக்கு. ஸோ ஒன்று ரிவர்சல் ப்ளஸ் பிரேக் அவுட், இன்னொன்று பிரேக் அவுட் ஃபேக் அவுட், அதுக்கப்புறம் 3 பிரேக் அவுட். 80-85 நாளில் வெறும் 5 நாள் மட்டும்தான் அந்த சிபிஆரை கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ், சிபிஆர் வைடா இருந்துட்டேன்னா அன்னைக்கு வந்து சிபிஆர்ல சப்போர்ட் தான் எடுப்பான், இல்லை உள்ளேயே சுத்த போறான், இல்லை வெர்ஜினா இருப்பான், பிரேக் அவுட்லாம் ஆகவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி டேஸ்ல நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுனால நிறைய தப்பை வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் ஒன்று நினைச்சிட்டு இருந்த மக்கள் வந்து நேரோ சிபிஆர்ல நிறைய அடி வாங்குறாங்களோ அப்படின்னு. ஸோ நான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட பேசினதை வச்சு ஆமாம் நேரோ சிபிஆர்ல நிறைய பேர் அடி வாங்குறாங்க தான். ஆனால் அதை விட ரொம்ப அதிகமான பீப்புள் வந்து ஒயிட் சிபிஆரில் தாங்க அடி வாங்குறாங்க. ஸோ அன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த சைட் பேஸ்லேயும் போய் மாட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு அவங்க வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரி டேஸ்லாம் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், ஆனால் மூவ்மெண்ட்டே வராது. நேரோ சிபிஆர்லேயும் ரிவெஞ்சுக்கு டெம்ட் ஆகும், ஆனால் தப்பி தவறி நீங்கள் வந்து ரிவெஞ்ச் பண்ணாலும் சம்டைம்ஸ் நீங்கள் லக்கிலி நீங்கள் வந்து சூப்பராக ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் டேஸ்லாம் நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணாலும் உங்களால் ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ இந்த பிஹேவியருக்கு நீங்கள் வந்து டேட்டா எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் கண்ட்ரோல் ஆயிடுவீங்க. ஸோ அதுவும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே தப்பான டெசிஷன் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அமைதியாக போயிருவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒயிட் சிபிஆர் மாதிரி ஒயிட் பிபிக்கும் ஒரு பிஹேவியர் வந்து இருக்குங்க. ஸோ அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஒயிட் சிபிஆரில் கூட ட்ரேட் எடுத்தாலும் எடுத்துடலாம், இந்த ஒயிட் பிபியில் வந்து ட்ரேடே எடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி டேஸும் இன்னும் மோசமாக இருக்குது. நிறைய நாள் வந்து வெர்ஜினாக தான் இருக்குது. ஸோ அதுவும் நிறைய நாள் வந்து ரொட்டேஷனும் இருக்குது. இங்கே ரிவர்சல் லைட் ஆகுது. அந்த ரிவர்சல் ஆகிற டைம்லையும் பெருசாக எங்களுக்கு என்ட்ரிஸ் வர மாட்டேங்குது. ஸோ என்ட்ரிஸ் வந்தாலும் அது வந்து சின்ன மூமெண்ட்டாக தான் கொடுக்குது. அதோட பிஹேவியரும் ஸ்டடி பண்ணிருக்கேன். இது வந்து ஒயிட் சிபிஆர் நேரோ சிபிஆர்லாம் விட இது கொஞ்சம் ரேரு.
ஸோ இது வருஷத்துக்கே ஒரு 10-15 தான் வரும். ஸோ 2025 மொத்தம் 15 தான் வந்திருக்கு. ஆனால் 26ல் அதுக்குள்ளேயே 10 வந்துருச்சு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா நான் டீட்டெயிலுக்குள்ள போக வரும்ல, வீடியோ ரொம்ப லென்த்தியாக வரும். ஸோ பிப்ரவரி மாதத்தில் மட்டும் நிறைய வந்துருச்சு டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ். ஸோ இதில் எதுடா வைடு அப்படின்னா இது 30க்கு மேலே வச்சிருக்கேங்க. ஸோ ரெண்டுத்தையுமே பாருங்க, ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது 30க்கு மேலே வந்தால் கூட அன்னைக்கு வைடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிருங்க. அந்த மாதிரி டேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ல ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நிறைய டைம் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ இது ஓப்பன் டிரைவ் அப்படிங்கிற ஒரு செட்டப். நேற்று கூட நான் யூடியூப் வீடியோவில் காமிச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டேஸ்லாம் நாங்கள் பிபி பிரேக் அவுட்டில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பிபி பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிடிஹெச்ஓ பிடிஎல்ஓ பிரேக் ஆயிருந்தா கூட இன்னும் சூப்பராக என்ட்ரி கிடைக்கிற மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிடிஹெச் பிடிஎல் பிரேக் அவுட்லேயே எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இன்னும் 50-60-70 பாயிண்ட்டுக்கு மேலலாம் ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா பிபி வர வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிடிஹெச் பிடிஎல்லையே பயங்கரமான மூவ் கொடுத்துருக்கான். அங்கே பிரேக் ஆகி 60-70 பாயிண்ட்டுக்கு மேலே அப்புறம் தான் மெதுவாக பிபி பிரேக் பண்ணுறான். ஸோ ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், பிடிஹெச் பிடிஎல் பிரேக்லேயே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான டேட்டா எடுத்திருந்தேன். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் இருந்திருக்கு. பிடிஹெச் பிடிஎல்லையே நம்ம என்ட்ரி ஆயிடலாம். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ரேரான செட்டப். ஆனால் ரேரா இருக்க தான் அது பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ இது பிடிஹெச் பிடிஎல் பற்றின இன்னொரு ரிசர்ச். ஸோ இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஸோ ஏன்னா என்னோட கோர்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு சில சீக்ரெட் கண்டென்ட் இதில் இருக்கு. ஸோ அதனால இதையும் நான் டீட்டெயிலாக சொன்னால் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செருப்பால் அடிப்பாங்க. ஸோ அதனால இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டடிங்க. என்னோட என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த என்ட்ரி பற்றி ஒரு தனி ஸ்டடி இருக்கு. அதை நான் கடைசியாக காட்டுறேன் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இதை வச்சு தான் என்னோட ஹோல்டிங் கெப்பாசிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இதில் 2 வகையாக எடுத்திருக்கேன். ஒன்று ஒரு மாதிரி எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இன்னொன்று போஸ்ட் என்ட்ரி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட ரூல் படி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட்டு நிறைய போட்டிருப்பேன். அதுதான் இந்த ரோஸ் கலரில் வருதுங்க. நிறைய டைம் நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டு தான் போகுது. அதாவது என்னோட என்ட்ரி சொல்கிறேன், அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரி. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு திருப்பி மார்க்கெட் வந்தாலும் கண்டிப்பாக பயங்கரமாக திருப்பி ஏற்ற தான் போகிறாங்க. அது வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சைடில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு. ஸோ அவங்க அந்த இடத்துல இருந்து ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எவனாவது இறக்க ட்ரை பண்ணாலும் அங்கேருந்து திருப்பி பயங்கரமாக ஏற்றுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ட்ரிஸ்லாம் இப்படி தாங்க இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் திருப்பி ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் போகும். ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் கூட பிரேக் ஈவனுக்கு, அதாவது எடுத்ததுலேருந்து 10,000-15,000 போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 0 இல்லை -1,000-2,000 கூட வந்துட்டு திருப்பி பயங்கரமாக 1 லட்சம் 2 லட்சம்னு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது தாங்க நான் பயத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தான் நான் டேட்டா எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய டைம் இப்படி பயமுறுத்தி தான் போகுது. நம்மளுக்கு தெரியும் தான், ஆனாலும் நம்மளால் மென்டலி அதை ஹோல்ட் பண்ண முடியல மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஸோ அதுக்காக டேட்டா எடுத்து இது எத்தனை டைம் இந்த மாதிரி வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் போகும். ஸோ 10,000-15,000 போயிட்டு 0 பக்கம் வந்தாலும் தைரியமாக நம்ம உட்கார்ற ஸ்டேஜ் வரும். ஸோ வரணும். அதுக்காக தான் இந்த டேட்டாவும் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் தவிர மிச்சம் நிறைய டைம் 0.5லையும் 0.618க்கும் வந்துட்டு தாங்க போகுது. அதனால் இந்த மாதிரி ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படியே அந்த ப்ராஃபிட்லாம் போகிறது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஸோ இதை டேட்டா எடுத்து நம்மளோட பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணாதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்து பயப்பட மாட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் டேட்டா எடுத்தால் தாங்க நம்ம பிரெயினை ரீவயர் பண்ண முடியும். ஸோ அதனால தாங்க இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலி என்ட்ரி ஷீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதாங்க எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு ரொம்ப க்ளோஸாக கவனிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு டேக்கான பிஹேவியர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பண்ண ரிசர்ச் எல்லாமே. ஸோ ஆனால் இந்த ரிசர்ச் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பற்றின ஸ்பெசிஃபிக்கான ரிசர்ச். ஸோ அதான் அந்த டே பிஹேவியரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு நாளைக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இல்லைனா கடைசி வரை இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம மண்டை குழம்பி மென்டலாகி சுற்றிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் அதையும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ அது பண்ணலனா கூட இந்த என்ட்ரி எக்ஸிட் பற்றின ரிசர்ச் அது பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ புரியும். டே டு டே ஸ்பாட் சிபிஆர் வித் ஸ்பாட் ரேஞ்சு, ஓப்பன் லொகேஷன் ஃப்ரம் சிபிஆர், இது எல்லாமே நீங்கள் நேரோ சிபிஆர் ஸ்டடிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மிட் சிபிஆர், அப்புறம் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பிடிஹெச் பிடிஎல் பிடிஆர் க்ளோஸ் பொசிஷன் எங்கே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்டட் ஏடிஆர் டவுனா அப்பா, இது எல்லாமே அந்த நேரோ சிபிஆர்ல பார்த்தது தான். அதுக்கப்புறம் இங்கே இருந்தாங்க புதுசாக காலம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலம் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி. ஸோ அது ப்ராப்பராக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதி
மறைச்சி வச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி என்ன அப்படின்னு போட்டு என்ட்ரி டைம் எத்தனை மணிக்கு வந்திருக்கு, அப்புறம் டைரக்ஷன் வந்து லாங்கா ஷார்ட்டா, எஸ்எல் ஹிட்டா இருக்கா ஆகலையா, இதுல இருந்து நல்லா நோட் பண்ணுங்க. எம்ஏஇ அப்படின்னா மேக்ஸிமம் அட்வர்ஸ் எக்ஸ்கர்ஷன். ஸோ இப்படின்னா நீங்க என்ட்ரி எடுத்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா எத்தனை பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 30 பாயிண்ட் எஸ்எல் வந்து வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு 15 பாயிண்ட் வரை போயிட்டு வரும். சில ட்ரேட்ஸ்ல ஒரு 25 பாயிண்ட் வரை போயிட்டு வரும். சில ட்ரேட்ஸ்ல 31 வரை கூட போயிட்டு வரும். ஸோ இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளை எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலி பயமுறுத்திட்டு போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எம்ஏஇயும் எம்எஃப்இயும் ஃபியூச்சர்ஸில் தாங்க நோட் பண்ணும். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து ஃபியூச்சரை வச்சு தான் மூவ் ஆகுது, ஸ்பாட்டை வச்சு இல்லை. அதனால தயவு செஞ்சு இதை வந்து ஸ்பாட்டில் நோட் பண்ணிடாதீங்க, உங்களோட டேட்டாவே மொத்தமாக தப்பாக போயிடும். இப்போ எம்எஃப்இனா என்ன, மேக்ஸிமம் ஃபேவரபிள் எக்ஸ்கர்ஷன். ஸோ இந்த எம்ஏஇ எம்எஃப்இலாம் டேர்ம்ஸ்லாம் நானே ஏதோ சொல்லலைங்க, இதை பற்றி நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு ப்ராப்பரான டேர்ம்ஸு. ஸோ நம்ம எடுத்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேர்மே ரியலாகவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபேவரபிள் எக்ஸ்பிரஷன்னா அதான், நம்ம 10 மணிக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம்னா அது மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் வர போய் ரீச் ஆயிருக்கு, 100 பாயிண்ட் போயிருக்கா, 200 பாயிண்ட் போயிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சும்மா ஸ்கேல்பிங் மெத்தட்லாம் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் வேஸ்ட் தான். எடுத்தாலும் தப்பில்லை, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பெரிய பெரிய மூவ்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரிசர்ச்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் லிட்ரலி 95% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ் எப்படி கேப்சர் பண்ணணும்னு தெரியாது. அதாவது அந்த மாதிரி என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும்னு ஆனஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த டாப் 5%ல வர்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரிசர்ச்லாம் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மினிட்ஸ் டு எம்எஃப்இ, நம்ம எடுத்த டைம்ல இருந்து அந்த மேக்ஸிமம் ஃபேவரபிள் எக்ஸ்கர்ஷன், அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ மினிட்ல கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்லாம் ஒரு மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ இல்லை 3 மணி நேரத்துலையோ தான் மேக்ஸிமம் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஒரு 2-3 மணி நேரமாவது மினிமம் உங்களோட ட்ரேடை ஹோல்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ அதனால் இதையும் மறக்காமல் நீங்கள் வந்து எடுங்க. அப்புறம் டீப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் ப்ராஃபிட், இதெல்லாம் நான் இப்போ போக விரும்பலை. இந்த EODPNLக்கு கடைசியாக வர அதுதான் பயங்கரமான விஷயம். ஸோ இந்த CPR ரியாக்ஷன், ADR ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸில் என்ன இருக்குது, செகண்ட் கான்ஃபிடன்ஸில் என்ன இருக்குது, தேர்ட் கான்ஃபிடன்ஸில் என்ன இருக்குங்கிற மாதிரி தனியாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எனக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். தேர்ட் கான்ஃபிடன்ஸில் முக்கால்வாசி டைம் நாட் அவைலபிள் தாங்க இருக்கும். ஸோ அப்போது என்னோட ப்ராப்பரான மெத்தட் படி ஒரு நாளைக்கு 2 கான்ஃபிடன்ஸ் தாங்க மொத்தமாகவே வருது 99% ஆஃப் த டைம்ஸ். அதையும் மீறி 3வது ட்ரேடு 4வது ட்ரேடுன்னு எடுத்தேன்னா அது ரேண்டம் ட்ரேடு, இன்ட்யூஷன் ட்ரேடாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை பார்க்க நம்ம 2வது ட்ரேடுக்கு மேலே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் வந்து வருங்க. ஸோ அப்புறம் கடைசியாக ஸ்பெஷல் நோட்ஸ். ஸோ இப்போ கடைசியாக முக்கியமான மேட்டருக்கு வருவோம். இந்த MFE அண்ட் EODPNL வச்சு தான் சூப்பரான விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட்டை வந்து பார்த்துடலாம். மொத்தம் போன வருஷத்துக்கு மட்டும், இது வந்து நான் 2025க்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். 2025ல 124 என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. அதில் இந்த ஆஷ் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாமே SL ஹிட். மிச்சம் அத்தனையுமே ப்ராப்பராக மூவ் வந்து போயிருக்கு, SL ஹிட் ஆகாமல். ஸோ இந்த ஆஷ் கலர் மட்டும்தாங்க SL ஹிட். இதில் வந்து 14 வந்து இருக்குங்க. நீங்கள் வேணா எண்ணிக்கோங்க, மெதுவாக பாஸ் பண்ணி 124ல் 14 வந்து SL ஹிட். ஸோ 124ல் 110 வந்து சக்ஸஸாக இருக்குன்னா அதோட வின் ரேட் வந்து 88.70 வந்து இருக்குது. நீங்கள் வேணா போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து 88.7. இப்போ இந்த MFE எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கீழே சம் வந்து காட்டுறேன், டோட்டல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ இங்கே சம்மை மட்டும் பாருங்க, 17,643. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளோட மெத்தட்ல வெறும் 124 என்ட்ரிஸ்ல இருந்து மட்டும் 17,643 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் போயிருக்குங்க. ஸோ ஆனாலும் நம்மளால எக்ஸாக்ட்லி அந்த மேக்ஸிமம் போன இடத்துல புக் பண்ண முடியாது. ஏன்னா அது எங்கே வருதுன்னு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்மளால சொல்லவே முடியாது. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு மூவ்ஸ் போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்கள் இந்த MFE வந்து சம் பண்ணி உங்களோட மெத்தடுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த 17,000 பாயிண்ட்ல நம்ம எவ்வளோ லாஜிக்கலி பிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே EODPNLன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ EODPNLன்னா என்ன தெரியுமா? நம்ம என்ட்ரி எடுத்ததுல இருந்து 3 வரை அப்படியே விட்டுட்டு சிஸ்டமை விட்டு எஞ்சி போயிட்டேன்னா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல வந்து எடுத்ததுங்க. ஸோ இந்த ட்ரையலிங் ஹிட் அப்படின்னா 70-80 பாயிண்ட் பக்கம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் ஈவன்ல வந்து ட்ரையல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அசியூம் வந்து பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம அதெல்லாம் சம்டைம்ஸ் பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிடுவோம் தான்.
பட் ஸ்டில் நம்ம 70-80 பாயிண்ட் வந்தால் அதுக்கப்புறம் ட்ரையலிங் வந்து பிரேக் ஈவனில் தான் பண்ணுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணி டேட்டா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரையலிங் கிட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் 0 வந்து இருக்கும். ஸோ எல்லா ட்ரேட்ஸ்லையும் அப்படி 3 வரை நம்ம எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இதோட சம்மையும் நீங்க வந்து செக் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும் இதோட பொட்டன்ஷியல். சம் வந்து செக் பண்ணுங்க, 10,932 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 11,000 பாயிண்ட்ஸுங்க. ஸோ இதில் ஒரு 14 நாள் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த 14 நாள் வந்து ஒரு 30 பாயிண்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா ஒரு 420 பக்கம் வரும். ஒரு 420 நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 10,500 பாயிண்ட்ஸ் வந்து வருது டோட்டலி. இந்த 124 என்ட்ரிஸ்ல இருந்து மட்டும் சொல்றேன். 10,500 பாயிண்ட்ஸ்னா இமேஜின் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு 100 பாயிண்ட் நிஃப்டியில் பிடிக்கிறதே அவ்வளோ பெரிய கனவா இருக்கு. மந்த்லி வந்து நான் சொல்றேன். ஆனால் இவன் வருஷத்துக்கு 10,500 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறான். அப்போ ஆவரேஜா ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஈஸியாக கொடுக்குறான். நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அதை எடுத்துட்டு 3 வரை வெயிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ பயத்தில் க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸில் க்ளோஸ் பண்ணாலும் டீசெண்டான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம இந்த ரிவெஞ்ச் மட்டும் பண்ணாமல் இருக்கணும், ரேண்டம் இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்காமல் இருக்கணும். அது எடுக்காமல் இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் மட்டும் எடுத்தோன்னா 10,500 பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் எல்லாருக்கும் இந்த மாதிரி 10,500 பாயிண்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் நிறைய பேர் ஏடிஎம் ஓடிஎம்ல தான் மொக்கத்தனமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஏடிஎம்ல பண்ணுறவங்கள கூட நான் வந்து மன்னிச்சு விட்டுருவேன், அது வந்து பெரிய தப்பு இல்லை. ஆனால் ஓடிஎம்ல பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு என் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் என்னதான் பண்ணாலும் ப்ராஃபிட்டபிளாக வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஓடிஎம்ல யாருமே பண்ணாதீங்க, அதெல்லாம் பியூர் கேம்பிளிங் தான். நீங்கள் ஏடிஎம்ல பண்ணனா உங்களோட டெல்டா வந்து 0.5 வந்து இருக்கும். ஸோ 10,500ல் 5,250 பாயிண்டாவது கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸுக்குலாம் நீங்கள் ஃபுல் டே வெயிட் பண்ணீங்கன்னா அது அந்த மூவ் போக போக அந்த டெல்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக 0.5லேருந்து 0.6, 0.65, 0.7 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஃபேவரபிளாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த டெல்டாவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஹோல் டே வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6,000 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கும், 6,000 to 7,000 கூட கிடைக்குங்க ஏடிஎம்லயே. நான் வந்து ஐடிஎம்ல ட்ரேட் பண்றேன். 0.75 பக்கம் இருக்கு, 0.75 to 0.8 வந்து இருக்குங்க என்னோட டெல்டா. ஆனாலும் கன்சர்வேட்டிவா 0.7 அப்படின்னு தான் போடுறேன். ஸோ நான் ப்ராப்பரா எடுத்துட்டு உட்காந்தேன்னா எனக்கு ஒரு 7,500 to 8,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதாங்க ஐடிஎம்க்கும் ஏடிஎம்க்கும் அவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ 5,500 பாயிண்ட் 6,000 பாயிண்ட் எங்கே இருக்குது, 8,000 பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2,000-3,000 பாயிண்ட் பக்கம் வந்து டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஐடிஎம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எஸ்எல் சீக்கிரம் ஹிட் ஆகுது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணனா ஒர்த்தான டார்கெட் வந்து சூப்பராக கொடுத்துருவான். ஸோ ஏடிஎம்ல டார்கெட் வந்து ஹிட் ஆகிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ஏடிஎம் ஐடிஎம் எல்லாம் விட்டுட்டு ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணனா அப்படியே அந்த 10,500 பாயிண்ட்ஸும் கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சரில் 1 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட் வந்து அப்படியே ஏறும். ஸோ அதில் இந்த 10,500 பாயிண்ட்டும் பிடிக்கலாங்க. ஃபியூச்சரில் ஒரு லாட் போட்டால் கூட 6.25 லட்சம் 7 லட்சம் பக்கம் வந்து வருது, 6.8 lakhs. ஸோ ஜஸ்ட் 1 லாட் மட்டும் ஃபியூச்சரில் போட்டாலே அவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு மெதுவாக டிசிப்ளின் வந்துருச்சுன்னா, ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டிக்கிறேன் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயே 1 லாட் கூட போட்டு போயிடுவேங்க. ஸோ ஈஸியாக பண்ணலாம். ஸோ மற்றதில் 2-3 லாட் போடுறத விட இங்கே 1 லாட் போட்டாலே அதை விட நிறைய பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 லாட் போட்டால் சார்ஜஸும் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ ஆனால் 2-3 லாட்லாம் போட்டோன்னா சார்ஜஸ் பயங்கரமாக பழுத்துரும். நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தனா பரவாயில்லைங்க, நம்ம மெத்தடில் எத்தனை லாட் வேணாலும் போடலாம், சார்ஜஸ் ஒரு மேட்டராகவே இருக்காது கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு தாங்க ரொம்ப நாள் ஆசை, ட்ரேட் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல சிஸ்டமை விட்டு எஞ்சி போயிடலான்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ ஏன்னா டேட்டா எடுத்ததுலேயே தெரிஞ்சிருச்சுங்க, மோர் தேன் 80% or 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு வேணால் போகலாம், ஆனால் எஸ்எல்லை வந்து ஹிட்டே பண்ணாது. ஸோ நம்ம எடுத்த டேரக்ஷன்லேயே தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அப்படியே போய் முடியுது. அதனால் 3 வரை விட்டோன்னா எப்போவுமே ப்ராஃபிட்டபிளாக மட்டும்தான் இருப்போம்னு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேஷன்ஸ் கொண்டு வந்து இந்த என்ட்ரிஸ் மட்டும்தான் எடுக்க போகிற ஸ்டேஜுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துட்டோன்னா ஃபியூச்சரில் அதுதாங்க பண்ணலான்ட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சிஸ்டம் விட்டு எந்திச்சு போய் படம் கிடமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு என்னமோ பண்ணி டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ 3:30க்கு அதுவே சூப்பரான ப்ராஃபிட் வந்து தரும். ஆல்மோஸ்ட் 89% வின் ரேட் இருக்கிற செட்டப் வந்து இருக்குது. ப்ளஸ் இயர்லி 10,500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொடுக்குறான். ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளமாக என்ன இருக்குன்னா லிமிடெட் என்ட்ரிஸ் தாங்க. 124 தான் என்ட்ரிஸ் இருக்குன்னா மொத்தம் ஒரு 270-80 நாள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் டேஸ்.
ஸோ ஆல்மோஸ்ட் பாதி நாளுக்கு மேலே உங்களால் சும்மா இருக்க முடியணும். 280 நாளில் ஒரு 160 நாள் 150 நாள் பக்கம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காமல் சும்மா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் அண்ட் பக்குவம் மட்டும் வந்துட்டனா உங்களை வந்து கையிலேயே பிடிக்கவே முடியாது யாராலையும். ஸோ இதை வச்சு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி எடுத்தால் எவ்வளோ ROI வருது அப்படின்லாம் காமிச்சனா கண்ணா பின்னான்னு வரும். நீங்கள் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாங்க ஆப்ஷன் பையிங்கில். ஸோ அதுதான் நான் வந்து பல டைம் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம தான் தேவையில்லாமல் சொதப்பிட்டு இருக்கோம். நம்மளை வந்து சேஞ்ச் பண்ண பார்க்கணும். மார்க்கெட்டை குறை சொல்லாதீங்க, ஆப்ஷன் பையிங்க குறை சொல்லாதீங்கன்னு பல வீடியோஸில் நான் வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்கேன். இதுவரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நம்ம மெத்தடோட பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அப்புறம் ஏன்டா லாஸ்ட் இயர் வந்து பிரேக் ஈவன் பக்கம் தான் இருந்த பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லாமல் அப்படின்னு மொக்கத்தனமாக கேட்காதீங்க. என்னோட ஜேர்னி ஃபுல்லாத்தையும் நான் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எமோஷ்னலி எல்லாரும் பண்ணுற தப்பு தாங்க நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் 4 இயர்ஸ் ஆப்ஷன் செல்லிங்லேயே ஊறி போய் டக்குன்னு இப்போ தான் ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அதுலேயே. ஸோ அதனால் என்னால் குயிக்காக இந்த ஆப்ஷன் பையிங்க்கு அடாப்டும் ஆக முடியல. ஒரு 10 to 15 days ரிவெஞ்சில் மட்டுமே 4 to 5 lakhs லாஸ்லாம் ஈஸியாக போயிருக்கு. ஸோ அந்த ஃபியூ ரிவெஞ்ச் டேஸ் மட்டும் இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து ஆல்ரெடி பயங்கர ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருப்போம். அதை ரியலைஸ் பண்ணி தாங்க இப்போ உடனே ஜீரோதாக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன் கில் ஸ்விட்ச் ஃபீச்சருக்காக. இனிமேல் ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வந்து ரிவெஞ்ச் வரவே கூடாது அப்படின்னு. இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப போல்டான ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணுறேன். நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நான் சொல்கிற ரூல்ஸ் படி நீங்கள் என்ட்ரி எடுத்து ஒருவேளை லாஸில் இருந்தீங்கன்னா 100% வந்து ஃபீயை ரீஃபண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 50% தான் ரீஃபண்டுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் டேட்டா எடுக்க தான் ரொம்ப பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் 100% ரீஃபண்டே நான் வந்து சொல்கிறேன். அதெல்லாம் எப்படிடா நீ கரெக்டாக செக் பண்ணி ரீஃபண்ட் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்காக தாங்க ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் டெம்ப்ளேட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து டெய்லி நம்ம சொல்கிற ரூல்ஸ் படி வந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 to 6 months டைம் ஃப்ரேமில் அந்த ட்ரேடிங் ஜேர்னலில் நீங்கள் வந்து எனக்கு அனுப்பலாம். அப்போது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னா எந்த கேள்வியும் கேட்காம ஃபுல் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஹேட்டர்ஸ்லாம் இதுக்கு நெகட்டிவாக என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மண்டை குழம்பி போயிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப யோசித்து பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டோன்னு நினச்சி இதை வந்து கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கில் எமோஷனல் ஆவாங்க தான். நீ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்டே ஆகுறேன்னா மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஆகும் தான். ஸோ அவங்கெல்லாம் ரேண்டம் ட்ரேட்ஸ்லாம் எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணி எப்படியும் அடி வாங்கி லாஸ் பண்ணிடுவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் ரீஃபண்ட் வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீ வந்து ஜாலியாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க ஒரு சில ஹேட்டர்ஸ். பட் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் அப்படி ஓவர் ட்ரேட் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆனாலும் ஒருவேளை தப்பித்தவறி பண்ணிட்டாலும் கூட நீங்கள் அதெல்லாம் அந்த ஜேர்னலில் நீங்கள் வந்து என்ட்ரி போடவே வேண்டாம். ஸோ நம்ம ரூல்ஸ் படி வந்த என்ட்ரிஸ் மட்டுமே நீங்கள் வந்து ஜேர்னலில் நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதில் ஓவராலாக லாஸில் இருந்தால் கூட நான் வந்து இமீடியட்லி ஃபீ ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் எமோஷ்னலி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாலும் அது இந்த கணக்கில் வராது. நம்ம என்ட்ரிஸை மட்டும் நான் வந்து எடுக்க சொல்கிறேன். ஸோ அதில் லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னா எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டேன், இமீடியட்லி ரீஃபண்ட் தான். இதுக்கு மேலேயும் போல்டாக இந்த உலகத்தில் எவனாலையாவது சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் வேணும்னா உங்களோட ஃபேவரட்டான ட்ரேடிங் இன்ஃப்ளூயன்சர் கிட்டேயோ இல்லை மென்டார் கிட்டேயோ போய் கேட்டு பாருங்கள், அவங்க இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண ரெடியா அப்படின்னு. ஸோ சத்தியமாக யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போதே புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் இன்னும் நெக்ஸ்ட்டு 50-60 இயர்ஸ்க்கு நான் சாகிற வரைக்கும் நான் வந்து எடுக்க போகிறேன். இந்த டேட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா வர நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான இன்சைட்ஸ் வந்து வரும். லாஸ்ட் வீக்கே நான் போட்டிருந்த இந்த கிளாட் ஏஐ வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரோ சிபிஆர் டேஸ் பற்றின ஒரு அனாலிசிஸ் வந்து எவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்துச்சு அப்படின்னு. ஸோ சொன்னது எல்லாமே ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆயிருந்துச்சு. அது ஜஸ்ட் ஒரு 90 days டேட்டாவுக்கு மட்டுமே இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் நிறைய டேட்டா கிடைக்க நம்ம இன்னும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரிஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்புவேன் கொஞ்ச நாளில். நீங்கள் அதை வச்சு எக்ஸ்ட்ரா ரிசர்ச் கூட பண்ணலாம் உங்களோட ஸ்டைலில். இதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 30,000ங்க. ஃப்யூச்சரில் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வரும். அது போக யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்காக ஒரு தனி கோர்ஸும் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன். அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண தேவையே இல்லை. யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கும் இந்த மாதிரி டேட்டா வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஃப்யூச்சரில் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 22 மெம்பர்ஸ்க்கு மட்டும்
ஜஸ்ட் 15K மட்டும்தாங்க. 50% ஆஃபரில் வந்து கொடுக்குறேன். அது என்னடா 22 அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ என்னோட பர்த்டே வந்து April 22. ஸோ அன்றைக்கி தான் இந்த வீடியோ போட்டு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஒர்க் பிஸினால லேட் ஆயிடுச்சு. அதனால தாங்க இன்றைக்கி வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 22 மெம்பர்ஸ்க்கு 50% ஆஃபருங்க. இந்த ஆஃபர்னால எனக்கு பெரிய லாஸ் தான். பட் என்னோட டேட்டாவை பார்த்து நம்பி வர ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புளுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் இதை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஒர்த்தான கண்டென்ட்டை எவனுமே இவ்வளோ சீப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கும் மேலே 100% ரீஃபண்ட் வேறு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறவன் எவனையும் நம்பிலாம் நீங்கள் நிறைய காசு கொடுத்துலாம் ஏமாந்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக ப்ராஃபிட்ஸ் வரப்போகுது. ஒருவேளை ஒர்க் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து ஃபீ ரீஃபண்ட் ஆக போகுது. ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வின் சுச்சுவேஷன் தான். என்ன ஆனாலும் உங்களுக்கு லாபம் தான். ஸோ அதனால் நீங்களே நல்லா யோசித்து முடிவெடுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.